அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, ஏன், எதற்கு, எப்படி என்ற பகுதியில் நாளுக்கு நாள் எனக்கு வரக்கூடிய கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாகிக் கொண்டிருப்பதால் நான் அதற்கு தயாராக வேண்டியிருப்பதால், நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியிருப்பதால் என்ற ஆள் அப்படிங்கும்போது உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை படிக்க வைக்கும் உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். சூத்திரப்பாவை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. சூத்திரம் அப்படின்னா கயிறு. பொம்மலாட்டம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது அருமையான கலை, ரொம்ப அருமையான கலை. நான் சின்ன பையனா இருக்கும்போது அந்த பொம்மலாட்டம் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னால ஒருத்தர் பொம்மையை கையில விரல நுனியில கட்டியிருப்பார். கயிறுல கட்டி அந்த விரலை இப்படி ஆட்டும் போது அந்த பொம்மை அதுக்கு தகுந்த மாதிரி ஆடும். அதில் ராமாயணம் பார்த்துருக்கேன், மகாபாரதம் பார்த்துருக்கேன். நிறைய காட்சிகள் அவங்க கொண்டு நம்ம கண் முன்னால் நிறுத்ததை பார்த்துருக்கேன். அருமையான கலை. நான் இந்த கலை அழிந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலும் நான் தலைமை ஆசிரியர் ஆன போது இந்த ட்ரூப் என்ன ஒரு தடவை அணுகுனாங்க. எனக்கு ரொம்ப ஆவலாகி அந்த குழந்தைகளுக்கு இதை போட்டு காட்டினேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குழந்தைங்க ரசித்தாங்க. சில குழந்தைங்க வீட்டில் போய் செஞ்சு பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னாங்க, சார் நிழல் அருமையாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, விரலில் வச்சு நிழலை காட்டினோம்னா நிழல் பிம்பம் விழுந்துச்சுன்னா ஆகாதுன்னு வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. எல்லாம் நம்பிக்கை தான், மூட நம்பிக்கை தான் சொல்லி அனுப்பிச்சேன் நான். அருமையான கலை பொம்மலாட்டம். அது ஒரு கயிறு, அந்த கயிறு விரலை கட்டி அதுக்கு பேர் சூத்திரப்பாவை. இன்னொன்று சூத்திரப்பாவைன்னா நாம எல்லாமே சூத்திரப்பாவை தான். எல்லாமே நம்ம பூமிக்கு மேல இருக்க உயிரினங்கள் அத்தனையுமே சூத்திரப்பாவை தான். ஒவ்வொரு பாவையும் ஒரு கயிறோடு இணைச்சு அங்க ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த கயிறு எப்ப அந்த கயிறு அறுந்து போகுதோ அப்ப அதனுடைய வாழ்வு முடிஞ்சு போகுது. இது போக லோக்கல் சூத்திரப்பாவை யாருன்னா எல்லா கணவர்களும், இன்க்ளூடிங் மீ, சூத்திரப்பாவை. இண்டிபெண்டா ஒன்று செஞ்சோம்னா அது நம்மளை டிபெண்ட் ஆகிருக்கவங்களுக்கு பிடிக்காது. அதனால இண்டிபெண்டா ஏதாவது செய்ய நம்மளை விட மாட்டாங்க. எனவே நாம் அவர்களுக்கு சூத்திரப்பாவை. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஸ்பீச்சுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ட்ரோ வரும். அந்த இன்ட்ரோவை பாருங்கள். அந்த இன்ட்ரோ நல்ல மியூசிக். அது சின்ன வீடியோ, ஒரு 21 செகண்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் வாய்ஸோடு சேர்ந்து வரும்போது சில ஜிபி ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு என்ன என்னுடைய அட்வைஸ் அப்படின்னா, இதை பார்த்து முடிச்சோன்னா டெலீட் பண்ணிடுங்க. ஸோ தட் இந்த இது உங்களுக்கு டெலீட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி டெலீட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வச்சுக்கோங்க. சில பேரோட ஃபோனில் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கும், சிலதில் கெப்பாசிட்டி இருக்காது. அப்படி டெலீட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு என்னென்ன சாங்ஸ் வேணும் அப்படின்னு எனக்கு சொன்னீங்கன்னா அந்த சாங்ஸை நான் ஒரு 6 முதல் 8 சாங்ஸ் என்னால் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்ப முடியும். கண்டிப்பாக அனுப்ப முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 சாங்ஸ் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். அதை எடுக்கிறது எனக்கு ஈஸி தான். அந்த லைப்ரரியிலேருந்து எனக்கு எடுக்கிறது ஈஸி தான். எல்லாமே எலக்ட்ரானிக் உபயம்தான். பெருசாக நம்ம போய் தேடி துருவி நுரவி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. பட்டனை கிளிக் பண்ணால் அந்த பாட்டு தானாக முன்னால் வரும். அதை அப்படியே சென்டுன்னு கொடுத்தா அவங்களுக்கு வந்துடும். எனவே தயவு செஞ்சு இந்த ஜிபி பற்றி பயப்படாதீங்க. ஜிபி இருக்குன்னா வச்சுக்கோங்க, பிடிச்சோம்னா வச்சுக்கோங்க, பிடிக்கலன்னு டெலீட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.